Hi friends, welcome to my channel. In the vlog la neenga enna paaka poringna en friend veetla engalku or lunch. So idu ayra mean clean panni eduthu vechirukom. Sambar kaayella potu adha nalla vega vechi eduthu chinna vengayam potu adile sambar podiyella add panni or thalippu kudukranga. So vandu enna kadugu vendayam adukapra vandu sombu seeragam chinna vengayam idellame nalla or thalippu kudutittu sambar vandu vega vechi eduthadai வச்சிட்டு இப்போ வந்து அதில் பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறாங்க. இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சிட்ருக்காங்க அவங்க ஸ்டைலில். ஸோ இது எல்லாமே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அந்த சாம்பாரை வந்து வேக வச்சு மசாலாலாம் போட்டு வச்ச சாம்பார் பொடி போட்டு வச்ச சாம்பார் போட்டு கொதி போட்டு புளி ஊற்றி இறக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஐர மீன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை அதில் மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு விதமான ஐர மீன்னால ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கம்பெனியில் ஃபிஷ் மசாலா அதை வந்து அதிலே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஆட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம் இந்த மீனை. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா நம்ம இந்த மீனை வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு எல்லாத்தையுமே பொரித்து நம்ம ரெண்டு சைடுமே திருப்பி இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் பொரித்து வச்சுக்கலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி தான் பொரிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து கூட்டுக்காக ரெடி பண்ண இது வந்து சொரக்காய் கூட்டு. ஸோ சொரக்காய் பருப்பு இதெல்லாமே போட்டு அதில் வந்து தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாமே மிக்சியில் அரைச்சி அதையுமே அதுக்குள்ளே வந்து போட்டுட்டாங்க, கருவேப்பிலெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் அது ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சு இப்போ தாளிப்பு கொடுக்குறாங்க. தேங்காய் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அந்த நம்ம வேக வச்ச அந்த கூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. அப்பளம், சுட சுட சாதம், சாம்பார், நம்மளோட ஐர மீன் கிறிஸ்பி ஃப்ரை, குக்கும்பர் கூட்டு. ஸோ இதுதான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் எங்களுக்கு கொடுத்த லன்ச்சு விருந்து. ஸோ அருமையான ஒரு ஃபுட்டு. அவங்க வந்து மலையாளினால் அவங்க ஸ்டைலில் தான் வந்து அவங்க நிறைய விஷயத்த செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ஒரு லன்ச் எங்களுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு நல்ல ஒரு டைம் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.